மண்ணைச் சேர்ந்த பல உறவுகள் ஒன்று கூடி வாழ்ந்த அந்த உறவுகள் எல்லாம் தேசம் கடந்து புலம்பெயர்ந்து அகல விரிந்து வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் பல சொந்தங்களையும் பல நண்பர்களையும் நாம் கண்டு மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஒரு சிறு காணொளியோட உங்களை சந்திக்கிறேன். எனது காணொளி தொடர்ந்து உங்கள் மனங்களில் நிலைத்திருக்க நாளும் பொழுதும் வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு அதை கூறிக்கொண்டு இன்று ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். என்னவென்றால், என் நண்பர் சோம சச்சிதானந்தன் அவர்கள் என்னை இந்த தேசத்துக்கு எப்பவோ வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்திருந்தார். அந்த வருகை இந்த ஆண்டுதான் நிறைவேறி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான உண்மை. அத்தோடு அந்த நண்பர் தன்னுடைய நண்பர்கள் பலரை மீன்பாடும் தேன்னாடாம் மட்டக்களப்பு மாநகரத்தில் இருந்து வந்த அந்த உறவுகளை என்னோடு அரவணைத்துள்ளார். அன்பான உறவுகள், பாசமான சொந்தங்கள் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு அந்த உறவு முறையை நாங்கள் எப்படி சொல்வதென்று தெரியாமல் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி விருந்துண்டு அந்த மகிழ்ந்த அந்த காட்சி ஸ்காபரோவில் நடந்தது. தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிகள் என்னை அழைத்து சென்றது. கீதவாணி வானொலியிலேயும் டாக்டர் பவுல் அவர்கள் அதை திரு சோம சச்சிதானந்தன் அவர்களின் ஏற்பாட்டில் ஒழுங்கு செய்திருந்தார். அவருக்கும் எனது இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் அந்த எளிய அதிபருக்கு கூறிக்கொண்டு, யுகம் வானொலிக்கும் இணையதள வானொலிக்கும் என்னை அழைத்து சென்றார். தொலைபேசியூடாக நேரகாலம் காணாம குறுகிய நாட்களில் பயணம் வழியால் நேரகாலம் இல்லை. என்னையும் அந்த நேர்காணலில் அழைத்து கொண்டார். இந்த யுகம் வானொலியின் அதிபர் விஸ்வலிங்கம் கணோதி பிள்ளை என்று கூட நான் நினைக்கிறேன். நாங்கள் அந்த பேரை கூட மறந்திருப்ப நினைக்கிறேன். இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்பதாக இளநாடு பத்திரிகையில் நானும் அவரும் கடமையாற்றி இருக்கிறோம் என்ற அந்த ஒரு மகிழ்வான செய்தியை அவர் என்னுடைய நேர்காணலின் போது அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டற்ற மகிழ்ச்சி. புலம்பெயர்ந்து எப்பவோ நாங்கள் இந்த தேசத்தில் காலடி வைத்திருக்கிறோம், அதில் நானும் ஒல்லாந்து தேசத்திலிருந்து வந்து அவரோடு கரங்கோர்த்து கொண்டதென்பது ஒரு கிடைத்த ஒரு மாபெரும் மகிழ்ச்சி என்பதில் மாற்றுமே கிடையாது. அவரோடு உறவாடிய அவரோடு பழகிய அந்த நாட்கள் நினைவில் இருக்கிறது. அவருக்கும் எனது இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் சொல்லிக்கொண்டு வாழ்த்திக்கொண்டு, அந்த விசு கணபதி பிள்ளை அவர்கள் சோம சச்சிதானந்தன் லிங்கம் நடராஜா அவர்களோடு மற்றும் பல நண்பர்களோடு என்னை வாகனத்தில் அழைத்து சென்றார்கள். அங்கேயும் அறுசுவை உண்டு மகிழும்படியாக அனைத்தையும் எனக்கு சொல்லி என்னை உணவூட்டி விருந்தோம்பல், நம்ம கலை கலாச்சார பண்பாடுகளில் இந்த விருந்தோம்பல் முக்கியமானது என்பதை இந்த உலகறிய செய்திருக்கிறார் என்பதுதான் எனது உள்ளத்திலே நிறைந்திருக்கிறது. அந்த காணொலியை உங்களுக்கு நாங்கள் அதை இணைத்து விடுகிறேன். விசு கணபதி பிள்ளை அவர்கள் என்னை நேர்காணல் கண்டிருந்தால் அந்த அறிமுகத்தை ஆரம்பத்திலே கூறி இருந்தார். எனது அன்பு நண்பர், அன்பு தம்பி என்று கூட நாங்கள் பாசத்தோடு அழைப்போம். சோம சச்சிதானந்தன் அவர்கள் ஒரு நல்ல கலைஞர், பல்சுவை திறமைகளை தாங்கிக் கொண்டவர், அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை உலகறியாத ஒருவரும் இல்லை என்றுதான் சொல்லுவோம். நாங்களும் அவரும் அந்தைய காலங்களில் மேடைகளில் கவியரங்குகளில் பங்கு பெற்றிருக்கிறோம். அதுவும் ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் அந்த நிகழ்வு தொடர்ந்திருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, அந்த லிங்கம் நடராசா அவர்கள் ஒரு அன்பான மனிதர். அவரும் இந்த கனடா நாட்டில் ஆயுள் காப்புறுதியை
30 வருடங்களுக்கு மேலாக செய்து வரும் ஒரு அன்பு தம்பி அல்லது ஒரு அன்பு நண்பன் என்று கூட சொல்லலாம். வரும் ஒரு அன்பானவர் என்னை அழைத்து சென்ற விதம் மிகவும் மிகவும் இந்த மனதில் நிறைத்திருக்கிறது. அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலி உங்களுக்காக, அடுத்த காணொலியை உங்களுக்கு நான் நினைப்பேன். அவரோடு கூடி வந்த அன்பு தம்பிதான் அல்ல நண்பர்தான் விசு கணபதி பிள்ளை அவர்கள். அழகாக எல்லா இடங்களிலும் பல புகைப்படங்களை பிடித்து காட்சிப்படுத்தியிருக்கிறார். எல்லாம் எனது கைபேசியில் இருக்கிறது. இன்னும் அவரிடம் பலது இருக்கிறது. அது நான் கனடா நாடு விட்டு நெதர்லாந்து போனாலும் தொடர்ந்து கனடா தேசத்தை பற்றி தொடர்ந்து மகிழ்ச்சியோடு வரும் என்பது நான் நினைவோடு இருக்கிறேன். அவர் அறிமுகம் செய்து வைத்த இந்த காணொலியை பாருங்கள். விசு கணபதி பிள்ளை அவர்களுக்கும் அவரோடு சேர்ந்த இந்த குழுமத்திற்கும் இந்த மாலை நேரத்தில் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். தொடர்கிறது அந்த காணொலியே. நன்றி. வணக்கம் உறவுகளே. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க பிட்பில இருந்து வந்திருக்கிறீங்க. உங்களோட பேரை சொல்லி அறிமுகப்படுத்துங்க. எங்களோட ஈழம் ட்ரிங்கோவேல இருந்து சாப்பாடுக்கு வந்திருக்கிறீங்க. அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி சாப்பாடு, என்ன மாதிரி கேள்விப்பட்டீங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? எங்களோட வீட்டை 4 பேர் வேலைக்கு வந்தவன் அவர் சொல்லிக்கணும். இங்கேதான் போய் சாப்பாடு இங்கேதான் எடுக்கணும் வேண்டியது. இங்கேதான் எடுத்துக்கணும் சாப்பாடு. ஓகே. அப்ப அதுக்காக நினைக்கட்டாங்க இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க கோலன்ல இருந்து வந்த நீங்க சச்சியண்ணனோட வந்த நீங்க லிங்கமண்ணன் எல்லாம் நிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கிய சாப்பிட்டு நாம எப்படி இந்த சுவையான சாப்பாடு எப்படி இருக்குது, என்ன மாதிரி என்று சொல்லி அது கட்டாயம் சொல்லணும். இது ஒரு விருந்தோம்பல் முக்கியமான இன்றைய நாள். ஆனால் இந்த ஈழம் அதுல சாப்பிட்டது இதுவரையிலும் நான் வந்து இப்போ 5 நாட்கள் பல கடைகளுக்கு போயிருக்கு. நான் பேர் சொல்ல முடியாம கிடக்கு அந்த கடையோட சுவையை பற்றி. ஆனா இது அறுசுவை எல்லாம் கூடி வந்து சாப்பாடு சுவை அதிகம். ஆனால் ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடியதாக அது தெரியுது எனக்கு. ஒரு சாப்பாடு 3 பேர் சாப்பிடக்கூடிய குறைந்த செலவில் 3 பேர் கட்டாயம். நாங்கள் குறைந்த செலவு தான் உண்மை. நாங்க 3 பேர் சாப்பிடாட்டியும் 2 பேர் சாப்பிடக்கூடிய மாதிரி சாப்பாடு தராங்க. நல்ல ருசியா இருக்குது சாப்பாடு. எப்படியான சாப்பாட்டை நீங்க கூடுதலா விரும்புறீங்க? அதாவது கொத்து ரொட்டி இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, டால்பின் கொத்து இருக்குது, ஸ்பெஷலாக மட்டன் கொத்து ரொட்டி இருக்குது. இதை விட மேலதிகமான ரோல்கள் எல்லாம் நல்ல முறையில நல்ல வடிவாக செய்து கறிகளோட போட்டு தராங்க. பால் வடை இருக்கு. இப்படியான சுவையான சாப்பாடுகள் எல்லாம் நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் செய்யறதா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று செய்ய போறீங்க, நம்மளால சமைக்க முடியாத ஒரு 15 பேருக்கு சாப்பாடு வேணும்னா உடனடியாக நீங்க ஓட பண்ணீங்கன்னா 15 பேர் சாப்பாடும் ரெடி பண்ணிக்கலாம். குறைஞ்ச செலவுல 3 மணிச்சாலத்துக்கு முதலே நீங்க சொன்னாலும் போதும். அந்த அளவுல பிரபலியமான சொல்லுங்க உங்களோட சாப்பாட்டை பத்தி. இது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டை நம்ம அம்மாட்ட சாப்பிட்டதான் அதே பாணி தான், வேற ஒன்றும் இல்லை, வித்தியாசமா ஒன்றும் இல்லை. அதே இதுல எல்லாம் கஷ்டம் இல்லை. ஏதும் வேற ஏதும் மருந்து இருந்து போடுறீங்களா? சுவைக்கு ஏதாவது ஆனா நீங்கள் எல்லாம் அந்த நண்டு கனவா எல்லாம் சொல்ல எனக்கு உண்மையிலே நான் நீண்ட காலமாகிவிட்டது அந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டு. ஆனால் எனக்கு அந்த கொத்து ரொட்டி, சைவ கொத்து ரொட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்றால் நாங்கள் ஒரு கடந்த இப்ப 2-3 கிழமைக்கு முன்பாக இந்த இடத்திலே இவர்களுடைய நிறுவனத்திலே நாங்கள் எங்களுடைய ஒன்று கூடலுக்காக ஒரு பெருந்தொகையான கொத்து ரொட்டி சிக்கன் கறி சேர்ந்த உணவை ஆர்டர் செய்து நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த வேளையிலே எங்களுக்கு தம்பி அவர்கள் சாப்பிடும்படி எக்ஸ்ட்ராவா அந்த வெஜ்ஜியை கொத்து ரொட்டி போட்டு தந்தார். அது எனக்கு பிடித்தது. இன்றைக்கும் நான் மதியம் உங்களுக்கு தெரியும் உணவு அரைஞ்சி விட்டு வந்தும் அந்த இதை எனக்கு தொடர்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே உண்மையிலேயே நான் நினைக்கிறேன், சைவம் அசைவம் எல்லா உணவுகளும் நிச்சயமாக இங்கே பலர் இன்னும் ஒரு சிறப்பு என்றால், இங்கே இருக்கைகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனால் இருக்கைகள் இல்லாவிட்டாலும் பல உறவுகள்
தங்களுடைய வாகனங்களிலே வந்து அதை ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றிங்க. நீங்க ஒண்ணு சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இந்த சாப்பாட்டு ருசியில இப்ப டெய்லி வாருங்க, அவ்வளவுதான்.